உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய நிர்வாகிகள் பங்கேற்கும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் கலந்தாய்வு கூட்டமும் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில செயலாளர் அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜனநாயகத்தை ஆதரித்து சகோதரத்துவத்தை போதிக்கின்ற கோட்பாடு இஸ்லாமிய கோட்பாடு என்றும், ஆனால் சனாதனவாதிகளின் ஜனநாயகத்தின் எதிரிகளின் கையில் ஆட்சி அதிகாரம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க கோரிய எம்பிக்களின் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற செயல் என்றும், வெல்லும் ஜனநாயகம் என்பது வெல்லும் இந்தியா கூட்டணி என்பது பொருள். எனவே வருகின்ற 29ஆம் தேதி நடைபெறும் இந்த மாநாடு தேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் மாநாடாக இருக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தோழர்களே, இந்த மாநாடு வழக்கமாக நாம் நடத்துகிற மாநாடுகளில் இருந்து மாறுபட்ட அரசியல் பரிமாணத்தை கொண்ட ஒரு மாநாடு. ஆகவே இதை வெற்றிகரமாக நாம் நடத்த வேண்டும், கட்டுக்கோப்பாக செயலாற்ற வேண்டும். பொதுமக்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும். கட்சி பொறுப்பாளர்கள், பிரதிநிதிகள் மட்டுமின்றி கட்சி பொறுப்பிலே இல்லாத பொதுமக்கள், பெண்கள், இளையவர்கள், குறிப்பாக சிறுபான்மையினர், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும். அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு இந்த மாநாடு. நான் இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் பதவியேற்கிற முதல் நாளில் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நிறைவாக ஒரு முழக்கத்தை சொல்லி நான் முடித்தேன். வெல்க ஜனநாயகம், வெல்க சமத்துவம் என்று சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டேன். நாடாளுமன்றத்திலே நுழைந்தபோது வெல்க ஜனநாயகம் என்று நான் முழங்கினேன். தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட போதும் இந்த நள்ளிரவு வேளையிலே செய்தியாளர்களிடையே பேசுகிற போதும் ஜனநாயகம் வென்றிருக்கிறது என்று என்னுடைய பேட்டியில் நான் பதிவு செய்தேன். ஆகவே தேர்தல் முடிவு அறிவித்த போதும் ஜனநாயகம் வெல்லும் என்கிற கருத்தை பதிவு செய்தேன். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பதவியை ஏற்றுக்கொண்டு உறுதிமொழியை நான் வாசித்த போதும் வெல்க ஜனநாயகம் என்று முழங்கினேன். இன்றைக்கு 5 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அடுத்த தேர்தலுக்கு நாம் தயாராகிறோம். இந்த சூழலில்
லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வெல்லும் ஜனநாயகம் என்று நாம் முழங்க இருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவையாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மிக சொற்பமான வாக்குகளின் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற நேர்ந்தது. அதையும் மாற்றி அறிவிக்கிற முயற்சி நடந்தது. நாம் தோற்றுவிட்டோம், அதிமுக வெற்றி பெற்றுவிட்டது என்று அறிவிக்கப் போவதாக ஒரு வதந்தி பரவியது, நாடெங்கிலும் பரவியது. அன்றைக்கு நல்ல வேளையாக நான் வாக்கு என்னும் இடத்திலே முதல் முறையாக இருந்தேன். 99 2001 2004 2009 2011 என்று அடுத்தடுத்து நான் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு வேட்பாளராக களத்திலே இருந்தேன். ஆனால் வாக்கு எண்ணுகிற போது ஒரு நாளும் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்திற்கு நான் போனதில்லை. வென்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் மகிழ்ச்சி என்கிற மனநிலை அப்போது எனக்கு இருந்தது. அதனால் நான் கவுண்டிங் சென்டர் போனதே கிடையாது. 2016 மக்கள் நல கூட்டணியில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் கடைசி நேரத்தில் 87 வாக்குகளில் தோற்றுவிட்டோம் என்று அறிவித்தார்கள் ஆட்சியாளர்கள். அப்போது நிறைய தோழர்கள் அறிவுரை சொன்னார்கள். வாக்கு எண்ணுகிற இடத்தில் வேட்பாளர் கட்டாயம் இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாவற்றையும் இப்படி இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்திய நிலையில்தான் 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த மையத்திலே நான் போய் இருந்தேன். அதனால் அன்றைக்கு மாற்றி அறிவிக்கிற முயற்சி தடுக்கப்பட்டது. அப்போதுதான் பேட்டியில் நான் கூறினேன், ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது, அறம் வென்றிருக்கிறது, அறம் வெல்லும் என்று சொன்னேன். ஜனநாயகம்தான் அறம், அறம்தான் ஜனநாயகம். பதவி ஏற்கிற போதும் வெல்க ஜனநாயகம் என்று நான் முழங்கியதற்கு காரணம், சனாதன சக்திகள் பதவி ஏற்கிற போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முழக்கமிட்டார்கள். அந்த இடத்தில் நான் ஜனநாயகத்தை வைத்து முழக்கம் எழுப்பினேன், வெல்க ஜனநாயகம் என்று. ஜனநாயகம் வெல்லட்டும் என்று சொன்ன நான் இப்போது ஜனநாயகம் வெல்லும் என்று எல்லோரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆக ஜனநாயகத்திற்கு இன்னும் நெருக்கடி இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது. யுத்த களத்திலே ஜனநாயகம் போராடி கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் இன்னும் பரவலாக வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு நெருக்கடி. இந்த ஜனநாயகம் என்பது ஒரு சொல்லில் கூற வேண்டுமானால் இன்க்ளூஷன் என்று நாம் சொல்லலாம். ஆங்கிலத்திலே இன்க்ளூஷன், இன்க்ளூசிவ் growth என்று சொல்வார்கள், ஒருங்கிணைந்த வளர்ச்சி. சனாதனம் எல்லாவற்றையும் கூறுபோடக்கூடியது, தனிமைப்படுத்தக்கூடியது. எக்ஸ்க்ளூஷன் என்பதை அடிப்படையாக கொண்டது. நீ எங்க வளையத்துக்குள்ள இல்லை, எங்க வர்ணத்துக்குள்ள இல்லை, நீ எங்க சாதிக்குள்ள இல்லை என்று வெளியே தள்ளுவது சனாதனம். எல்லோரும் ஒன்று என்று ஒருங்கிணைப்பது ஜனநாயகம். நாம் எல்லோரும் இணைந்திருப்போம், சேர்ந்திருப்போம், சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து போராடுவோம், சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். இதுதான் ஜனநாயகம். அதுதான் ஆங்கிலத்தில் இன்க்ளூசிவ்னஸ்.
முஸ்லிம்கள் வேண்டாம் என்பது சனாதனம், முஸ்லிம்கள் வேண்டும் என்று இன்க்ளூசிவ் அப்ரோச், இணைப்பது ஜனநாயகம். சனாதனம் இங்கே வெறுப்பு அரசியலை விதைக்கிறது. சனாதனம் இங்கே விலக்கி வைக்கிற அரசியலை செய்கிறது. சனாதனம் இங்கே பாகுபடுத்தி வைக்கிற அரசியலை செய்கிறது. சனாதனம் ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்துகிற அரசியலை செய்கிறது. சனாதனம் ஒவ்வொன்றையும் கூறு போடுகிற அரசியலை செய்கிறது. ஜனநாயகம் யாவற்றையும் இணைக்கிறது, ஒருங்கிணைக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை. இஸ்லாமியர்களை யாரும் அந்நியப்படுத்திவிட முடியாது. இஸ்லாமியர்களை எப்போதும் இணைத்தே பயணப்பட வேண்டும், இணைந்தே இருப்போம். நான் முதலாக இஸ்லாமியர்களோடு உரையாடும் போது சொன்ன முழக்கம் ஒன்று உங்களுக்கு நினைவிருக்கும். நாம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம், சேர்ந்திருப்போம் பாருங்கள் என்று சொன்னோம். சார்ந்திருப்பது டிபெண்டன்சி, சேர்ந்திருப்பது இன்க்ளூசிவ்னஸ். சார்ந்திருப்பது ஒருவரை நம்பி அவர் நம் மீது கருணை காட்டுவாரா, நமக்கு உதவி செய்வாரா, நமக்கு ஏதேனும் நல்லது செய்வாரா என்று அவர்களின் தயவுக்காக காத்திருப்பது சார்ந்திருத்தல், அது டிபெண்டன்சி. சேர்ந்திருப்பது என்பது நமக்கிடையிலே எந்த பாகுபாடும் இல்லை. நான் கொடுக்கிற இடத்திலும் இல்லை, நீங்கள் வாங்குகிற இடத்திலும் இல்லை. நாம் இணைந்து பயணிக்கிற இடத்தில் இருக்கிறோம். நாம் இணைந்து பயணிக்கிற இடத்தில் இருக்கிறோம். நாம் இணைந்து உழைக்கிற இடத்தில் இருக்கிறோம். நாம் இணைந்து போராடுகிற இடத்தில் இருக்கிறோம். நாம் இணைந்து வெல்லுகிற இடத்தில் இருக்கிறோம். எனவே இங்கு இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அருமை தோழர்களே, ஜனநாயகம் என்பது இவ்வளவு ஆழமான பொருளை கொண்ட ஒரு கோட்பாடு. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடித்ததைப் போல, புவியீர்ப்பு விசையை, ஆற்றல் மாறா கோட்பாட்டை கண்டுபிடித்ததைப் போல, நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்ததைப் போல, ஜனநாயகம் என்பதும் ஒரு கண்டுபிடிப்பு தான். ஜனநாயகம் என்கிற கோட்பாடு அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பது, ஒரு இன்வென்ஷன். 19ஆம் நூற்றாண்டிலே மலர்ந்த ஒரு கோட்பாடு இது. இன்னும் சொல்ல போனால் 18ஆம் நூற்றாண்டிலேயே பிரெஞ்சு புரட்சியிலேயே முகிழ்த்த ஒரு கோட்பாடு இது. ஆபிரகாம் லிங்கன் காலத்திலே இது விரிவடைந்தது. இதற்கான விளக்கம் மேலும் செழுமை அடைந்தது. மக்களுக்காக மக்களால் மக்களே உருவாக்கிக் கொள்ளுகிற ஒரு ஆட்சி நிர்வாக முறைக்கு பெயர்தான் ஜனநாயகம் என்று அவர் அதற்கு விளக்கம் சொன்னார். மக்களை முன்னிறுத்துதல், மக்களை முதன்மைப்படுத்துதல், மக்களை நாயகப்படுத்துதல், நடுநாயகப்படுத்துதல், மக்களை மையப்படுத்துதல், அதுதான் ஜனநாயகம். ஜனம் என்றால் மக்கள், நாயகம் என்றால் மையம், நாயகம் என்றால் தலைமை, நாயகம் என்றால் முதன்மைத்துவம், நாயகத்துவம் என்றால் தலைமைத்துவம் என்று பொருள். நாயகர் என்றால் தலைவர், அதுதான் நாயக் என்று மாறியது, நாயக்கர் என்று தமிழிலே மாறியது. அதுதான் தெலுங்கிலே நாயுடு என்று மாறியது. நாயுடு என்றாலும் தலைவர் தான், நாயக் என்றாலும் தலைவர் தான், நாயகர் என்றாலும் தலைவர் தான். சமஸ்கிருதத்திலே நாதா, நாதன் என்று அழைக்கப்படுகிறது. மக்களை மையப்படுத்துதல், மக்களை முதன்மைப்படுத்துதல், மக்களை முன்னிறுத்துதல், மக்களை நாயகப்படுத்துதல். அப்படிப்பட்ட அந்த ஜனநாயகம் என்பது யாரையும் தள்ளி வைக்காது, யாரையும் அந்நியப்படுத்தாது, யாரையும் கீழ்மைப்படுத்தாது, யாரையும் ஒடுக்காது,
யாரையும் சுரண்டாது. ஆகவேதான் ஜனநாயகம் இன்றைக்கு உலகின் தலை சிறந்த கொள்கையாக, உயர்ந்த கோட்பாடாக ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனநாயகத்தின் பகை இங்கே எது? அதுதான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எது சமூக நீதியை மறுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை. எது கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை. எது சகோதரத்துவத்தை மறுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை. எது சமத்துவத்தை தடுக்கிறதோ, தவிர்க்கிறதோ, மறுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை. ஆக ஜனநாயகம் என்றால் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அங்கே இஸ்லாம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கோட்பாடு. மனிதர்களில் யாரும் உயர்வு தாழ்வு இல்லை, எனவே ஒருவருக்கொருவர் எல்லா அடையாளங்களையும் தாண்டி நேசிக்க வேண்டும், ஆற தழுவிக்கொள்ள வேண்டும், சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதை உலகம் முழுவதும் போதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கோட்பாடு இஸ்லாம் என்பதை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்கிறார்கள். முஸ்லிம்களை பாய் என்று அழைப்பதற்கு பொருள், பாய்னா சகோதரன் என்றுதான் பொருள். பாய்னா பையன் அர்த்தம் இல்லை, BOY பாய் இல்லை. இது உருது மொழியோ அல்லது அரபி மொழியோ பாய். அதற்கு என்ன பொருள்? என்ன பாய்னா என்ன சகோதரான்னு அர்த்தம். சகோதரங்கிறது பொதுவான சொல், அண்ணனாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாம். ஆக சாதாரணமான வழக்கமான உரையாடலில் கூட சகோதரா என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இஸ்லாமிய கோட்பாடு. சகோதரத்துவத்தையே உறவு முறைக்கு அது முன்னிறுத்துகிறது. அந்த ஜனநாயகத்திற்கு இன்றைக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது. அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இன்றைக்கு நம்முடைய சேலஞ்ச், ஒரு சவாலாக மாறி இருக்கிறது. ஜனநாயகத்தின் எதிரிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது. ஜனநாயகத்தின் பகைவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது. எனவே அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்ய துணிகிறார்கள். மக்களவைக்குள்ளே 2 பேர் அத்துமீறி நுழைந்து பார்வையாளர் மாடத்தில் இருந்து உள்ளே குதிக்கிறார்கள். அவர்கள் எழுப்பிய முழக்கங்கள் வரவேற்கக்கூடிய முழக்கங்களாக இருக்கின்றன. ஆனால் அவர்களின் செயல் வரவேற்கக்கூடியதல்ல. அதை பற்றி விவாதிக்க வேண்டும், அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் 15 பேரை உடனடியாக இடைநீக்கம் செய்கிறார்கள். இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீங்கள் உள்ளே வர முடியாது என்று சஸ்பென்ஷன். இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கிற செயல். ஜனநாயகத்தின் பகை என்றால் இதுதான். அவர்கள் கேட்டது இது எப்படி நடந்தது, இதை பற்றி கண்டித்து பேச வேண்டும், அதற்கு அனுமதித்தாருங்கள் என்பதுதான். விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது ஒரு ஜனநாயக குரல். இதற்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது குறித்து ஒரு விளக்கத்தை, விவரத்தை இந்த அவையில் தர வேண்டும் என்று கோருவது ஜனநாயக குரல். அந்த குரலுக்கு பேர் தான் ஜனநாயக குரல். அப்படி நீ கோரியது தப்பு, அப்படி கோருவது ஏற்புடையதல்ல என்று அவ்வாறு கோரிக்கை எழுப்பிய 15 பேரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் டிசம்பர் 22ஆம் தேதி வரையில் பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்று சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள், இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். இதுதான் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை. எனவே இப்படிப்பட்ட ஜனநாயகத்தின் பகைவர்களிடமிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு பொருள், இந்த ஜனநாயகத்தின் விழுமியங்களை அடிப்படை கூறுகளாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பொருள். நான் முதலிலே சொன்ன ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த 4 விழுமியங்களையும் அடிப்படை கூறுகளையும் தன்னகத்தே கொண்டு இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய வலிமையை பெற்ற ஒரு ஆவணம்தான், கோட்பாட்டு ஆவணம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற
அரசியல் அமைப்பு சட்டம். வெல்லும் ஜனநாயகம் என்றால் வெல்லும் அரசமைப்பு சட்டம் என்று பொருள். வெல்லும் ஜனநாயகம் என்றால் இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப சொல்ல வேண்டுமானால் வெல்லும் ஜனநாயகம் என்றால் வெல்லும் இந்தியா கூட்டணி என்று பொருள். எனவே வெல்லும் இந்தியா என்பதற்கான இந்த மாநாடு தான் வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் நடைபெறுகிறது. நாம் அகில இந்திய கட்சி இல்லை, ஆனாலும் அகில இந்திய அளவில் கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிற கட்சி, கவனத்தை ஈர்க்கிற கட்சி, திசைவழியை தீர்மானிக்கிற கட்சி. அதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் டிசம்பர் 29ஆம் தேதி நடத்தவிருக்கிற இந்த மாநாடு இந்த தேசத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். எனவே பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து பங்கேற்றால் போதும் என்று கருதக்கூடாது. பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கிற மாநாட்டுக்கு பெயர் பிரதிநிதிகள் மாநாடு. அது மக்கள் பங்கேற்கிற மாநாடு கிடையாது. பிரதிநிதிகள் மட்டும் பங்கேற்கிற அவைக்கு பெயர் செயற்குழு அல்லது நிர்வாக குழு. இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் CP சுந்தர், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் கொளத்தூர் காஜா, மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் அஜ்மல் கான் மற்றும் மக்கா கலில், முபாரக், முத்து முகமது, சீனா நைனா முகமது, புருணை அக்பர், சர்தாஜ் பேகம், ஷேக் அப்துல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வேளச்சேரி தாய்மன் அலுவலகத்தில் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு நிதியை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வேளச்சேரி தொகுதி சார்பாக 2,75,000 ரூபாய் மற்றும் சோழிங்கநல்லூர் தொகுதி சார்பாக 3,10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பேருந்துகள், சுவர் விளம்பரங்கள், சுவரொட்டிகள் உள்ளிட்ட பிரம்மாண்ட வரவேற்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தெரிவித்தார். கடலூர் மாநகராட்சி குழந்தை கொலவை பகுதியைச் சேர்ந்தவர்கள் வசந்தா மற்றும் தேவி. இவர்களின் வீடுகள் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு சென்ற கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் வீடுகள் இடிந்தது குறித்து உரிய அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டு உடனடியாக இவர்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நகர துணை செயலாளர் பூபாலன், முகாம் செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் முரளிகண்ணன் மற்றும் முகாம் நிர்வாகிகள் பிரகாஷ், பக்கிரிசாமி, தயாளன், மதன் முருகன், ஆர்த்தி ரவி, மலையப்பன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் கள்ளக்குறிச்சி தனியார் கூட்டரங்கில் நிர்வாகிகள் சந்திப்புக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் கவிஞர் இளமாறன், தயா நெப்போலியன் ஆகியோர் கலந்து கொண்டு வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி பவளக்கொடி, ஒன்றிய செயலாளர்கள் வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சக்திவேல், கடகசபை சின்னதுரை, சிறுத்தை சேகர், வழக்கறிஞர் பழனிசாமி, குபேந்திரன், சுந்தரமூர்த்தி, நகர செயலாளர்கள் சாரங்கன், பச்சாப்பிள்ளை, நகர துணை செயலாளர்கள் வக்கீல் சீனு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் இன்று காலையிலிருந்து சந்தித்து வருகிறோம். வாக்குச்சாவடி முகவர்கள் போடுவது சம்பந்தமாக மேலும் பெண்முகவர் போடுவது, பூத் கமிட்டி பணிக்குழு அமைப்பது, முகாம் சீரமைப்பது என்று தலைமை அறிவித்திருந்த பல்வேறு நடவடிக்கைகளும் எப்படி மேற்கொண்டுள்ளார்கள் என்பதை நேரிட பொறுப்பாளராக தயா நெப்போலியன் இளமராணம் காலையிலிருந்து கள்ளக்குறிச்சியினுடைய ஒவ்வொரு மாவட்ட பகுதியும் சந்தித்து அவருடைய பணி நிமித்தம் எப்படி நடந்திருக்கிறது என்பது ஆய்வு செய்து வருகின்றோம். இப்போது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் துணை செயலாளர் ராமமூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த AKT மகளிரை சந்தித்து இங்கு இவர்கள் என்ன பணிகள் மேற்கொண்டுள்ளார்கள் என்பதெல்லாம் ஆய்வு செய்தோம்.
சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மேலும் 29ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து என்னென்ன பணிகள் மேற்கொண்டுள்ளார்கள், விளம்பரம் உட்பட வாகனம் உட்பட அவர்கள் என்னெல்லாம் தயார் செய்யப்பட பற்றி புள்ளி விவரங்களை பெற்றுள்ளோம். வருகின்ற 17ஆம் தேதி சென்னையிலே மாவட்ட செயலாளர் கூட்டம், நேரடி பொறுப்பாளர் கூட்டம் நமது தலைவர் போர்த்துக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்திலே நாங்கள் இதுவரை காலையிலிருந்து சேகரித்த அந்த தகவலை எல்லாம் அங்கே தலைவரிடம் ஒப்படைப்போம். மிகச் சிறப்பாக பணி செய்துள்ளார்கள் என்பதை எங்களுக்கு மனநிறைவு தருகிறது. அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு மிக வெற்றிகரமாக அமையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் கேணிக்கரை அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வெள்ளட்டும் ஜனநாயக மாநாட்டிற்கு அனைத்து முகாம்களில் இருந்தும் வாகனங்களில் திரளாக மக்களை அழைத்து வர வேண்டும் எனவும், மயிலாடுதுறையில் அமைந்துள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இரவு நேரங்களில் மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் எனவும், அரசு தொழிற்பயிற்சி மையத்தை மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு பயிற்சி பெற உடனே துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் மோகன்குமார், முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், அறிவழகன், காமராசு, தேவா ஞானவள்ளி, தமிழ்தென்றல், செல்லதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் டிசம்பர் 29ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்க தெருமுனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சேப்பாக்கம் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சாரநாத் கலந்து கொண்டு கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் 119வது வட்ட செயலாளர் பகவான் தாஸ், லதா, தொகுதி துணை செயலாளர் அன்சர் பாஷா, மண்டல செயலாளர் கார்த்திக், மாவட்ட பொருளாளர் குமரப்பா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பகலவன், மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்கான தேவை ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது என்று வருகின்ற பொழுது ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமாடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் ஆட்சி என்பது மக்களுக்கு பல்வேறு வகையிலே பல்வேறு நிலைகளிலே துன்பத்தை தருகிறது என்கின்ற ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் அடிப்படையாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு கருத்தியல் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக நாம் கணக்கிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட என்ன நடந்தது? ஒரு பெரிய கட்டிடம், உள்ளே 200-300 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர் என்று அந்த கட்டிடத்திற்குள்ளே, அந்த அரங்கத்திற்குள்ளே ஒரு மாடத்திலே இருந்து ஒருவர் குதிக்கிறார், குதித்து ஓடுகிறார். அவரை பிடிப்பதற்கு 10-15 பேர் சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது திடீர் என்று காலிலே இருந்து எதையோ திறந்து விடுகிறார், ஒரு புகை வருகிறது. உடனே அனைவரும் அவரை துரத்துகிறார்கள், பிடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அது செய்தியாகிறது. இப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைப்பு எங்கே நடைபெற்றது என்கின்ற ஒரு கேள்விதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இங்க இருக்கிற பக்கத்தில் இருக்க மியூசிக் அகாடமியில ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. மேல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு, குதிச்சுட்டு ஓடுறாரு. ஓடும் போது அவர் காலில் இருந்து ஏதோ புகை வருதுன்னா பிரச்சனை இல்லை. இல்ல வேற எங்கேயோ ஒரு அரங்கத்தில் அது மாதிரி நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நடைபெற்றது எங்கே என்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நமக்கு இருக்கிறது. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், இவை அனைத்திற்குமான மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது வெறும் 543 பேர் அல்ல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள். இந்த பிரதிநிதிகள் உட்கார்ந்து நாட்டினுடைய பல்வேறு சட்ட திட்டங்களை அலசுவதற்கு, நாட்டினுடைய நிதி நிலைமையை அலசுவதற்கு, நாட்டினுடைய கொள்கை கோட்பாடுகளை அலசுவதற்கு, பேசுவதற்கு, விவாதிப்பதற்கு, சட்டத்தை கொண்டு வருவதற்கு இவர்களுக்கென இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தின் பெயர் தான் பாராளுமன்றம். இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்திற்கு உள்ளே ஒருவர் குதித்து உள்ளே ஒரு புகையை வீச முடிகிறது என்று சொன்னால், எனக்கு 58 இன்ச் இருக்கிறது, சைனா என்ன செய்துவிடும், பாகிஸ்தான் என்ன செய்துவிடும், வேறு நாடுகள் என்னை செய்துவிடும், நான் தான் இன்றைக்கு
விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஒட்டுமொத்தமான உலகத்தையே காப்பாற்றுபவன் நான் தான் என்றெல்லாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில், அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தையே பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதிலே நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது அங்கே உள்ளே அமித்ஷாவும் இல்லை, மோடியும் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி அங்கே இருக்கிறார். இதெல்லாம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது. அப்படி குதித்த நபருக்கு பாஸ் கொடுத்தது, உள்ளே வருவதற்கான அனுமதி கொடுத்தது யார் என்று பார்த்தால் மக்களவை உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர். இதெல்லாம் ஒரு புறம் என்று சொன்னால், இங்கே நம்ம பேசிய பொழுது நம்முடைய மாவட்ட செயலாளர் சார்நாத் அவர்கள் ஒரு மிக குறிப்பாக ஒன்றை சொன்னார்கள். இந்த தேர்தல் என்பது 2024 தேர்தல் என்பது எப்பொழுதும் போல் ஒரு தேர்தல், ஏதோ உள்ளாட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று நாம் கடந்தோம் என்று சொன்னால் உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொள்வோம். ஏற்கனவே ஆபத்தில் இருக்கிறோம். அந்த ஆபத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு வழி 2024 இருக்கிறது. ஆனால் அதை தவறவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்திலே, படு பாதாளத்திலே வீழக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் சென்று விடுவோம். இதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய நிலைப்பாடு என்பது மிக மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 9 ஆண்டு காலம் முடிந்து 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யக்கூடிய சூழலில் அந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், அது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருக்கலாம், ஜிஎஸ்டியாக இருக்கலாம், குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம், அல்லது விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வேளாண்மை திருத்த சட்டமாக இருக்கலாம், பல்வேறு நடவடிக்கைகள். இங்கே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய நீட்டை கொண்டு வருவதாக இருக்கலாம், புதிய கல்விக் கொள்கையை புகுத்துவதாக இருக்கலாம், எத்தனையோ கொடுமைகளை அரங்கேற்றி இருக்கிறது. இவையெல்லாம் இந்த 9 ஆண்டு கால 10 ஆண்டு கால ஆட்சியிலே அரங்கேற்றி இருக்கிறது. ஆனால் இதிலே ஒரு பார்வை அல்லது ஒரு தகவல், இப்படிப்பட்ட கொடுமை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் நடைபெறும் என்று யாரும் கணிப்பதற்கு முன்பாகவே, யாரும் இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே, யாரும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து எதிர்நோக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை தெரிந்து சொல்வதற்கு முன்பாகவே அதை இந்த தேசத்திலே உரைத்த ஒரே தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான். 2014 பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வைத்த முழக்கம், நாடு முழுவதும் நாங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வருவோம், டெவலப்மெண்ட் என்று சொன்னார்கள். இந்த தேசத்தை முன்னேற்றுவோம். எப்படி முன்னேற்றுவீர்கள்? நாங்கள் அனைவருக்கும் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை தருவோம், அதனால் நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவோம், நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். எப்படி மேம்படுத்துவீர்கள்? இந்தியாவினுடைய பணம் வெளிநாடுகளிலே கருப்பு பணமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது. அந்த பணத்தை எல்லாம் மீட்போம். மீட்டு என்ன செய்வோம்? அதை மீட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும். அந்த அளவிலே அவருடைய பெயரிலே இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். இவர்கள் இப்படியெல்லாம் சொன்னதை நோக்கி அவர்களுக்கு எதிராக இருந்த பிரதான எதிர்க்கட்சி நிலையிலே இருந்த காங்கிரஸ் கட்சி கூட திசை திரும்பியது. பாரதிய ஜனதா கட்சியால் இது போன்ற முன்னேற்றத்தை கொண்டு வர முடியாது என்றுதான் பிரச்சாரத்தை கொண்டு போனார்கள். ஆனால் இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான நிறத்தை, உண்மையான முகத்தை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மிக ஆபத்தான ஒரு கட்சி, இது ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் பெரும் தீங்கு என்று 2014 விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர், இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் இடத்திலே அந்த அட்டை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆபத்து, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் இடஒதுக்கீடு கொள்கைக்கு ஆபத்து, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கே ஆபத்து, ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்திற்கே ஆபத்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது என்று 2023 அல்ல, 9 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாகவே கட்டியம் கூறிய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். இதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே,